புதிதாக வந்த வைத்தியர் அர்ச்சுனா அவர்களும் தமிழ் தேசியத்தை பற்றியும் பிரபாகரன் அவர்களை பற்றியும் பேசுவதும், அதே வேளையிலே ஒரு சில வேளைகளில் போர்க்குற்றத்தை செய்தார்கள் என்று கூறுகின்ற அந்த ராஜபக்ச குடும்பத்தையும் போர்க்குற்றத்தை செய்த இராணுவத்தை பற்றியும் சில வேளைகளில் நாசூக்காக சில யதார்த்தமான உண்மைகளை கூறியிருந்தார். மூன்றாக பிரிய போகின்ற இந்த வாக்கிலே எப்படி ஸ்ரீதரன் தமிழ் தேசியத்தை ஆளப் போகின்றார் என்ற ஒரு கேள்வி உங்கள் அனைவருடைய மனதிலே இருக்கும். அவர் இப்பொழுதும் ஒரே பிடிவாதத்தோடு, ஒரே கொள்கையோடு, ஒரே வார்த்தையோடு, ஒரே நாக்கோடு இருப்பதன் காரணத்தினால் தமிழ் தேசிய ஆதரவாளர்கள், கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினுடைய கணிசமான ஆதரவாளர்கள் ஸ்ரீதரன் பக்கம் சாய்வதற்கு முழு சந்தர்ப்பங்களும் காணப்படுகிறது. வணக்கம் லங்காபூர் ஊடக நேயர்களை மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கின்றோம். இலங்கையர் இந்த செய்தி தமிழ் தேசியம் தொடர்பாகவும் ஸ்ரீதரன் அவர்கள் தொடர்பாகவும் இருக்கின்றது. இந்த செய்தியிலே நாங்கள் ஸ்ரீதரனுக்கு ஆதரவாகவோ எதிர்ப்பாகவோ அல்லது தமிழ் தேசியத்திற்கு ஆதரவாகவோ எதிர்ப்பாகவோ நாங்கள் பேசவில்லை. இந்த அலசலை நீங்கள் முழுமையாக கடைசி வரையும் கேட்டீர்களாக இருந்தால்தான் இந்த அலசனுடைய நோக்கம், இதனுடைய பின்னணி, இதனுடைய கரு அல்லது இதனுடைய அந்த அர்த்தங்கள், எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு விளங்கும். ஆம், அதற்கு முன்பாக எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் செய்து கொள்ளுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள். உடனடியாக உங்களுக்கு செய்திகள் கிடைப்பதற்கு. அதே வேளையிலே எங்களுடைய முகநூலையும் லைக் செய்ய மறக்காதீர்கள். லங்காபூர் நியூஸ் என்ற முகநூல் யூடியூப் சேனல். ஆம், இங்கே நாங்கள் முக்கியமாக முதலிலே பார்க்க இருப்பது ஸ்ரீதரனால் ஆளப்பட போகின்ற அல்லது ஸ்ரீதரன் தமிழ் தேசிய வாக்குகளை கைப்பற்றப் போகிறாரா அல்லது தமிழ் தேசிய வாக்குகள் ஸ்ரீதரனுக்கு அதிகரிக்கப் போகின்றதா அல்லது தமிழ் தேசியம் அடுத்தவராக ஸ்ரீதரன் திணிக்கப்பட போகின்றாரா அல்லது நிர்ணயிக்கப்பட போகின்றாரா என்பதைத்தான் நாங்கள் இங்கே பார்க்க போகின்றோம். எதற்கு, எப்படி, ஏன், யாரால் என்பதுதான் இங்கே அலசப் போகின்ற விடயம். முதலில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது தமிழ் தேசியத்தை பேசி, தமிழ் தேசியத்தை ஆதரித்து வாக்கு வேட்டையில் இறங்கியவர்களுள் மற்றும் அரசியல் செய்பவர்களுள் தமிழ் தேசியத்தை பற்றி பேசிக்கொண்டே அதிலே தங்களுடைய நலன்களையும் பொது நலன்களையும் நடாத்தி கொண்டிருப்பவர்கள், ஆண்டு கொண்டிருப்பவர்கள் என்று பார்க்கின்ற பொழுது அதிலே முதலாவதாக நாங்கள் ஸ்ரீதரன் அவர்களை கூற முடியும். இதுவரை காலமும் தமிழ் தேசியத்திலே இருந்த ஒரு சில ஓட்டைகள், நடந்த சில சம்பவங்களை கூறி அவர் தன்னுடைய அந்த சில விமர்சனங்களால் அவர் விமர்சிக்கப்பட்டது நாங்கள் பார்த்த விடயம். சரி, அதை தாண்டி அடுத்ததாக தமிழ் தேசியத்தின் பால் ஈர்ப்பு கொண்டு தமிழ் தேசியத்தை வைத்து தமிழ் தேசியத்தை பேசி விடுதலை புலிகளை பற்றி பேசி இப்படி பலவாறாக சைக்கிள் கட்சி கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தான் அடுத்ததாக இருந்ததாக, அவருக்குத்தான் அந்த தமிழ் தேசிய வாக்குகள் அதிகமாக ஸ்ரீதரனுக்கு அடுத்தாற்போல் இருந்து கொண்டிருப்பதாக என்று கூறுவதை விட இருந்ததாக நாங்கள் கணிக்க முடியும். அடுத்ததாக புதிதாக வந்த வைத்தியர் அர்ச்சுனா அவர்களும் தமிழ் தேசியத்தை பற்றியும் பிரபாகரன் அவர்களை பற்றியும் பேசுவதும், அதே வேளையிலே ஒரு சில வேளைகளில் போர்க்குற்றத்தை செய்தார்கள் என்று கூறுகின்ற அந்த ராஜபக்ச குடும்பத்தையும் போர்க்குற்றத்தை செய்த இராணுவத்தை பற்றியும் சில வேளைகளில் நாசூக்காக சில யதார்த்தமான உண்மைகளை கூறியிருந்தார். அந்த வகையில், அதாவது சிங்களவர்களுக்கு கடவுள் ராஜபக்ச என்ற ஒரு சில அது உண்மையான விடயம்தான், யதார்த்தத்தை கூறியிருந்தார். இருந்தாலும் தமிழ் தேசியம், மாவீரர்கள் என்று பிரபாகரன் என்று பல இடங்களிலே தமிழ் தேசியத்தின் பால் ஈர்ப்பு கொண்டவராகத்தான் அவரும் அரசியல் நடாத்தி கொண்டிருக்கிறார். இங்கே நாங்கள் பார்க்கின்ற முக்கியமான விடயம், அப்படியானால்
மூன்றாக பிரிய போகின்ற இந்த வாக்கிலே எப்படி ஸ்ரீதரன் தமிழ் தேசியத்தை ஆளப் போகின்றார் என்ற ஒரு கேள்வி உங்கள் அனைவருடைய மனதிலே இருக்கும். முதலாவதாக நாங்கள் அர்ச்சுனாவை எடுத்துக்கொண்டால், தமிழ் தேசியத்தின் பால் பேசுகின்ற பொழுது தமிழ் தேசியத்தின் ஆதரவாளர்கள், சில முன்னாள் போராளிகள் கூட அவரோடு இணைந்திருந்தார்கள். அவர்கள் இப்பொழுது அவரோடு இல்லை. ஆனால் இபிடிபி இயக்கத்தை சார்ந்து இருந்த ஒரு சிலர் அவரோடு இருப்பதாக கூறப்படுகிறது. அது ஒரு சில வேளைகளில் நாங்கள் பார்த்த விடயம்தான். அடுத்து நாமல் ராஜபக்ச அவர்களை ஆதரித்தது, அவர் உதவி செய்தது, பாராளுமன்றத்திலே நாமல் ராஜபக்ச அவர்களோடு பேச்சுவார்த்தைகள் நடத்தியது, அப்படி பல விடயங்கள், சிங்கள மக்களோடு ஒன்றிணைந்து நிற்பது, இப்படியான விடயங்கள் அவர் பாராளுமன்ற தேர்தலிலே வெற்றி பெற்று அதன் பிற்பாடு அவர் வந்த பாதையிலே நாங்கள் தமிழ் தேசியவாதிகள் பலர் அவரை நிராகரித்திருந்தார்கள். ஆனால் இப்பொழுதும் தமிழ் தேசியத்தை ஆதரிப்பவர்கள், பேசுகின்றவர்கள் ஒரு சிலர் கணிசமான அளவு அர்ச்சுனா அவர் பக்கமும் சில யதார்த்தமான கருத்துக்களோடு இருந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையிலே அவருக்கும் இருந்த அந்த தமிழ் தேசிய ஆதரவு குறைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய நடந்து வந்த அல்லது நடந்து கொண்டிருக்கின்ற அவருடைய ஒரு சில யதார்த்தமான உண்மைகள், யதார்த்தமான பேச்சு, சில விடயங்கள், அவர் பேசுகின்ற பொழுது அல்லது செவி கொடுக்கின்ற பொழுது அவர் சிங்களத்திலே கூறிய விடயங்கள், விடுதலை புலிகளை பற்றி மற்றும் இராணுவத்தை பற்றி, ராஜபக்ச குடும்பத்தை பற்றி இப்படி பார்க்கின்ற பொழுது அதை வைத்து பலர் தமிழ் தேசியத்தில் இருந்தவர்கள், ஆதரித்து கொண்டிருந்தவர்கள் அர்ச்சுனாவை நிராகரித்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையிலே அந்த அவரை நிராகரித்தவர்களும் ஸ்ரீதரன் பக்கம், ஸ்ரீதரனுக்கு ஆதரவாக இருப்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. காரணம், அவர்கள் தமிழ் தேசியத்தை ஆதரிக்கின்ற ஒருவரைத்தான் ஆதரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வாக்காளர்கள், அந்த ஆதரவாளர்கள், அந்த தொண்டர்கள். அதே வேளையிலே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இருக்கிறார் தானே, அவர்தானே ஒரு நாடு இரு தேசம், ஈழப்பற்று, திலீபனுடைய ஊர்வலம், திலீபனுடைய உண்ணாவிரதம் என்று பல விடயங்களில் தமிழ் தேசிய பற்றி பேசிக்கொண்டிருப்பவர். தையிட்டி பிகாரையுடைய எதிர்ப்பு மற்றும் மேதகு அவர்களை புகழ்ந்து பேசுவது, மாவீரர் தினத்திலே முன்னின்று நடாத்துவது, இப்படி அடுத்து சிவாஜிலிங்கம் அவர்கள் முழுக்க தெளிவாக இருந்தாலும் முழுக்க அவருடைய விடுதலை புலிகள் இயக்க ஆதரவாளர் அல்ல, ஒரு இணைப்பாளர் அல்லது ஒரு அங்கத்தவர் போல நடந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவரும் தமிழ் தேசியத்தை விரும்புகின்றவர். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களோடு இணைந்து நின்று கொண்டிருக்கிறார். சரி, கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தமிழ் தேசியத்தை விரும்புகிறார் தானே, அல்லது தமிழ் தேசியத்தை ஆதரிக்கிறார், அவர் பக்கமும் பலர் இருக்கிறார்கள் என்று நாங்கள் பார்க்க போகின்ற பொழுது, உள்ளூராட்சி மன்றத்திற்கு முன்பாக, ஏன் உள்ளூராட்சி மன்றத்திற்கு முன்பாக பாராளுமன்ற தேர்தல், ஜனாதிபதி தேர்தல் என்று நடக்கின்ற பொழுதும் தமிழ் தேசியத்தை பற்றி பேசி சிறிதரனுடைய ஆதரவாளர்களோடும் அவர்களிடமும் நன்மதிப்பை பெற்று நல்ல உறவை பேணி கொண்டு வந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தமிழரசு கட்சியோடு இணைவதற்கு, அந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே இணைந்து போட்டியிடுவதற்கு அவர் பேச்சுவார்த்தை நடாத்தி தமிழரசு கட்சியிலே இருந்து அவர்களுடைய கொள்கை, இவருடைய கொள்கை அல்லது அவர்கள் பேசிய அந்த பேரங்களின் ஊடாக அது முழுமையாக திருப்தி இல்லாத காரணத்தினால் அது நிராகரிக்கப்பட்டது, இடையிலேயே உடைந்து போனது, அந்த கனவு கலைந்து போறது. அதை தாண்டி இவர்களுக்கு கட்டாயம் ஒரு கூட்டு தேவை என்பதால் சங்கு கட்சி இவர்களை அணுகியது. இவர்களும் சங்கு கட்சியோடு அணுகி அந்த சங்கு கட்சியில இருந்த சுரேஷ் பிரேமச்சந்திரன் EPRLF, புலோட் சித்தார்த்தன், டெலோ செல்வம் அடைக்கல்நாதன், இப்படியானவர்களை கொண்ட அந்த சங்கு கட்சியோடு இணைந்து அவர் சில பேச்சுவார்த்தையின் பிற்பாடு அவர் அந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் பெற்ற வெற்றியை அவர்கள் பகிர்வதற்கு, அதாவது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிந்ததன் பிற்பாடு பெற்ற வெற்றியை பகிர்வதற்கு அவர்களையும் இணைத்து உள்ளூராட்சி மன்றத்தை முதல்வர் பதவியை அடைவதற்கு முயற்சி செய்தார்கள். அது தோல்வியில் முடிந்தது. இருந்தாலும் அவர்களோடு இணைந்து சங்கமித்தது, அவர்களோடு இணைந்து செவிகள் வழங்கியது, இதெல்லாம் நடந்தேறிய விடயம். அப்பொழுது அவர்களோடு இணைந்ததை
கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மக்கள் பக்கம் இருப்பவர்களும் தமிழ் தேசியத்தை விரும்புகின்ற மற்றைய கட்சி, உதாரணத்திற்கு ஸ்ரீதரன் ஆதரவாளர்களும் அர்ச்சுனாவினுடைய ஆதரவாளர்களும் தமிழ் தேசியத்தை விரும்புகின்றவர்களும் அவரை சற்று நிராகரிக்க தொடங்கினார்கள். அவருக்கு சங்கு கட்சியிலே இருக்கின்றவர்களை பிடிக்காததால் அவர்கள் கஜேந்திரகுமார் பொன்னம்பலை சற்று ஒதுக்குகின்ற அளவிற்கு வந்தார்கள். ஆனால் அவர்கள் எதிர்பார்த்தார்கள், இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலை இவர்கள் கைப்பற்றாமல் விட்டால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் சைக்கிள் கட்சி நிச்சயமாக சங்க கட்சியிலிருந்து வெளியேறி அந்த கூட்டணி உடைந்து அவர்கள் நிச்சயமாக மீண்டும் தனிமையாக இயங்குவார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பு லங்காபோர் ஊடகத்துக்கு கூட இருந்தது. இருந்தும் கூட அதன் பிற்பாடு இப்பொழுது வடமாகாண முதலமைச்சர் தேர்தல் வருகின்ற வேளையிலே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் சங்க கட்சியினுடைய பேச்சுவார்த்தைகளின் முன்பாக இப்பொழுது வடமாகாண முதலமைச்சர் தேர்தலுக்கு முதல் தமிழரசு கட்சியில இருந்து சுமந்திரன் அணி சங்க கட்சியை அணுகி சங்க கட்சியோடு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி அவர்கள் இரண்டும், அதாவது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய கட்சி அல்லாமல் சங்க கட்சியும் சுமந்திரன் அணியிலே இருக்கின்ற, அதாவது தமிழரசு கட்சியிலே சுமந்திரன் அணியிலே இருப்பவர்களும் பேச்சுவார்த்தை நடாத்தி ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார்கள். வடமாகாண முதலமைச்சர் தேர்தலிலே தமிழரசு கட்சி சுமந்திரன் அணியும் சங்க கட்சியும் இணைந்து போட்டியிடுவதாக அது ஒரு உறுதியான நிலைமைப்பாட்டிற்கு வந்திருக்கிறது. ஆனால் இப்பொழுதும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் சங்க கட்சியோடு இணைந்து தமிழரசு கட்சிக்கு வருவார் என்ற எதிர்பார்ப்பும் அவர் வெளியேறவில்லை என்ற ஒரு முடிவுதான் இப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் சங்க கட்சியோடு தொடர்ந்து இணைந்து இருந்து தமிழரசு கட்சியோடு சங்க கட்சியும் மற்றும் கஜேந்திரகுமார் கட்சியும் இணைந்து சுமந்திரன் அணியோடு இணைந்தால் நிச்சயமாக சுமந்திரனை பிடிக்காத தமிழ் தேசியவாதிகளும் இருக்கிறார்கள். அவர்கள் நிச்சயமாக இப்பொழுது இருப்பவர்கள் கூட கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினுடைய கட்சியிலே இருக்கின்ற அந்த தமிழ் தேசிய ஆதரவாளர்கள், கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினுடைய ஆதரவாளர்கள் சுமந்திரனோடு சங்க கட்சியோடு இவர் இணைந்து சுமந்திரனுடைய அணியிலே இருக்கின்ற ஆதரவாக இருக்கின்ற தமிழரசு கட்சியோடு இணைந்தால் நிச்சயமாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினுடைய ஆதரவாக இருக்கின்ற தமிழ் தேசிய ஆதரவாளர்கள் நிச்சயமாக ஸ்ரீதரன் பக்கம் சாய்வதற்கு பல சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. காரணம், ஸ்ரீதரன் தமிழ் தேசியத்தை பற்றி பேசிக் கொண்டிருப்பவர். இதுவரை காலமும் ஒட்டுக்குழு என்று நாங்கள் கூறவில்லை, ஒட்டுக்குழுக்கள் என்று கூறப்பட்ட அந்த உதிரி கட்சிகளோடு இணைந்து ஒரு செயலிலும் ஒரு தேர்தலிலும் முகம் கொடுக்கவில்லை. மறைமுகமாக சில வேளைகளில் ஆதரவு செலுத்தி இருக்கலாமே தவிர அவர்கள் இணைந்து செயலாற்றவில்லை. இப்பொழுதும் நான் ஒரு விடுதலை புலி, இரண்டாவது விடுதலை புலி தலைவர், நான் மாவீரர்களை நேசிக்கின்றேன், நான் தமிழ் தேசியவாதி, என்னுடைய பக்கத்தில் நிற்பவர்கள் அனைவரும் தமிழ் தேசியவாதர்கள் என்று கூறிக்கொண்டுதான் இப்பொழுதும் நிலையாக அவர் அரசியல் வியாபாரத்துக்காக செய்கிறாரா தன்னலத்துக்காக செய்கிறாரா என்பதை தாண்டி அவர் இப்பொழுதும் ஒரே பிடிவாதத்தோடு, ஒரே கொள்கையோடு, ஒரே வார்த்தையோடு, ஒரே நாக்கோடு இருப்பதன் காரணத்தினால் தமிழ் தேசிய ஆதரவாளர்கள், கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினுடைய கணிசமான ஆதரவாளர்கள் ஸ்ரீதரன் பக்கம் சாய்வதற்கு முழு சந்தர்ப்பங்களும் காணப்படுகிறது. நாங்கள் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் கொடுத்த செவியிலே தமிழரசு கட்சியோடு சங்க கட்சி சேர்ந்ததன் பிற்பாடு அவர் சுரேஷ் பிரேமச்சந்திரனும் மற்றும் எம்.ஏ. சுமந்திரன் அவர்களும் இணைந்து கொடுத்த செவியை எடுத்து பார்க்கின்ற பொழுது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும் தங்களோடு இணைந்து வருவார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு அவர்களுக்கு இருக்கிறது. நிச்சயமான நம்பிக்கை ஒன்று தோன்றியிருக்கிறது. அப்படி அவர் சேர்ந்தாராக இருந்தால் நிச்சயமாக கணிசமான தமிழ் தேசியவாதிகள், தமிழ் தேசிய பற்றாளர்கள், மாவீரர் குடும்பங்கள், மாவீரர் நேசிப்பவர்கள், பிரபாகரன் நேசிப்பவர்கள், புலிகளை நேசிப்பவர்கள் என்று இருக்கின்றவர்களில் 90% ஸ்ரீதரனோடு, அது சரி தவறு தாண்டி ஸ்ரீதரனோடு இணைவதற்கும் ஸ்ரீதரனுக்கு ஆதரவு செலுத்துவதற்கும்
நிச்சயமாக முன்வருவார்கள் என்பது லங்காபோர் ஊடகத்தினுடைய கருத்து. இந்த ஸ்ரீதரனுக்கு ஆதரவை அதுவும் தமிழ் தேசியவாதிகளின் ஆதரவை பெருக்குகின்ற அந்த செயற்பாட்டை கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் செய்வாரா என்பதும் ஒரு கேள்விக்குறி. செய்தாராக இருந்தால் சில வேளைகளை கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும் ஸ்ரீதரன் அவர்களும் நகமும் தசையுமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஸ்ரீதரன் முகத்திலே காரி உமிழ்ந்துவிட்டு இவர்கள் சுமந்திரன் பக்கம் செல்வார் சங்க கட்சியோடு என்றும் எதிர்பார்க்கவில்லை. செய்தாராக இருந்தால் அது சுமந்திரனுக்கல்ல, சங்க கட்சிக்கல்ல, கஜேந்திரகுமாருக்கல்ல, ஸ்ரீதரனுக்கு மட்டுமே இலாபம் இலாபம் இலாபம். அந்த வகையிலே எங்களுடைய கணிப்பின்படி இந்த கஜேந்திரகுமார் அவர்கள் தன்னுடைய கட்சியை சங்க கட்சியோடு இணைந்து தமிழரசு கட்சியோடு இணைவது அவருக்கு ஒரு அஸ்தமனமும் ஒரு அமாவாசை இருளுமாக இருக்கும். அரசியலுக்கே அவருக்கு ஒரு இழுக்கான பெயரையும் ஒரு இழுக்கான ஒரு தொடர்ந்து இழுக்கான ஒரு பரம்பரை என்று கூறுகின்ற அளவிற்கு ஏற்கனவே குமார் பொன்னம்பலம் அவர்களுக்கு சில நெகட்டிவான எதிர்மறையான கருத்துக்களும் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த கருத்து உண்மையாகின்ற வகையிலே இவர் செய்கின்ற செயலால் நிச்சயமாக ஸ்ரீதரன் அவர்கள் தமிழ் தேசியத்தை ஆளுகின்ற அந்த உதயம் எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த உதயம் வருமாக இருந்தால் ஸ்ரீதரன் தனித்து நின்று தனி கட்சி அமைத்தே தமிழ் தேசியத்தை ஆளக்கூடிய அளவிற்கு ஒரு நிலைமைப்பாட்டை கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் ஆக்கி கொடுக்க போகின்றாரா, அல்லது புலம்பெயர் முதலீட்டாளர்கள் ஒரு சிலர் ஸ்ரீதரனோடு இணைவாரா? ஆனால் கடைசி வரையும் சங்க கட்சியோடோ தமிழரசு கட்சியில இருக்கின்ற சுமந்திரன் அணியோடோ தமிழ் புலம்பெயர் முதலீட்டாளர்கள் இணைய மாட்டார்கள். இருந்தாலும் கூட இந்த சாதகமான போக்கை ஸ்ரீதரன் அவர்கள் பயன்படுத்தி கொண்டு சில வேளைகளில் அவர் முன்னேறுவதற்கும் இந்த அரசியலிலே முன்னேறுவதற்கும் இந்த தமிழ் தேசியவாதிகளை தன்பக்கம் அனைவரையும் இழுத்து எடுப்பதற்கும் அந்த யுத்தியை பயன்படுத்துவதற்கு அவர் தவறமாட்டார். அப்படி நடந்தால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் என்ற நண்பரை இழப்பதனூடாக பல்லாயிரக்கணக்கான கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திற்கு பக்கம் இருக்கின்ற அந்த தமிழ் தேசியவாதிகளுடைய வாக்குகளை சம்பாதிப்பார் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. தொடர்ந்து நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடைபெறப் போகின்றது என்பதை. நடப்பது நல்லதாக நடக்கட்டும். மக்களுக்கு எது நல்லதாக நடக்கிறதோ அதற்கு லங்காபோர் ஊடகம் ஆதரவாக இருக்கும் என்பதை இத்தருணத்திலே நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். தொடர்ந்து இப்படியான செய்திகளை கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் லங்காபோர் யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை அழுத்துங்கள். உடனடியாக செய்திகள் கிடைப்பதற்கு எமது முகநூலையும் லைக் செய்ய மறக்காதீர்கள். சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசோக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காபோர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.